அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் மேக்ஸ் கிளாஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வாழ்வியல் கணிதம் அப்படிங்கிற சாப்டரில் சதவீதம்ங்கிற டாப்பிக்கில் எடுத்துக்காட்டு கணக்கு வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து பயிற்சி 4.1ல் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸின் 30% என்பது 180 எனில் எக்ஸின் மதிப்பு டேஷ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. எக்ஸின் 30% என்பது 150 எனில் எக்ஸின் மதிப்பு டேஷ் ஆகும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, இந்த கொஸ்டின் எப்படி போடலாம்னா, 30%ங்கிறது எவ்வளோ அப்படின்னா 150. எப்படி எடுத்துக்கணும்னா 30 வந்து 150 எடுத்துக்கணும். புரிஞ்சுங்களா? அப்போ 30% அப்படிங்கிறது 150. சரியா? அப்போ 100% எவ்வளவு அப்படின்னு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சோம்னா நமக்கு வந்து என்ன பண்ணும், எக்ஸோட மதிப்பு கிடைச்சிரும். சரியா? ரைட்டு. அப்போ 30% அப்படிங்கிறது எவ்வளவு, 150. ஓகே, அப்போ 100% எவ்வளோ அது தெரியாது, அது எக்ஸ்னு வச்சுக்கோ. டைரெக்டாக டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். சரியா? ரைட்டு. ஸோ எப்படி கேன்சல் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, 10th டேபிளால் கேன்சல் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 10 30, இங்கே வந்து 10 10 100. சரிங்களா? ரைட்டு. அடுத்து பாருங்கள், 3 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 3 டேபிளால் கேன்சல் பண்ணால் 1 3 3, இங்கே 1, இங்கே வந்து 5 3 15, இந்த ஒரு 0 அப்படி சேர்த்துக்கலாம். ரைட்டா? ரைட்டு. இப்போ என்ன இருக்குன்னு பாருங்கள், இங்கே கீழே 50 இருக்குது, இங்கே மேலே இங்கே கீழே 10 இருக்குது, இங்கே மேலே 50 இருக்குது. ஸோ இப்போ 10ஐயும் 50ஐயும் பெருக்குனா எவ்வளோ வரும்? 10 × 50, 10 × 50. சரிங்களா? அப்போ 10 × 50, 10 × 50 எவ்வளவு? 10 × 50 எவ்வளவு? 500. ஸோ 500 தான் ஆன்சரு. 500 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். இருக்கும். பெர்ஃபெக்ட் எங்கே இருக்குது? ஸோ பெர்ஃபெக்ட் ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்டான ஆன்சர். அடுத்து போலாமா? ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். ரெண்டாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1 மணி நேரத்தில் 2 நிமிடங்கள் என்பது டேஷ் சதவீதம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள். 3 1/3, 2 1/3, 1 1/3, 3 1/2. இதான் ஆப்ஷன். சரிங்களா? அப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 மணி நேரத்தில் 2 நிமிடங்கள் என்பது டேஷ் சதவீதம் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வந்து 1 மணி நேரம் இருக்குது, இங்கே வந்து 1 மணி நேரம் இருக்குது, இங்கே 2 நிமிடங்கள் இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து யூனிட்டை வந்து ஒரே யூனிட்டாக மாற்றுங்க. யூனிட்டுங்கிறது என்ன சொல்கிறேன்னா, இப்போ மணி அந்த மாதிரி, இல்லாட்டா நிமிடம் அந்த மாதிரி வந்து என்ன பண்ணுங்கள், செகண்ட் அந்த மாதிரி ஒரே மாதிரி யூனிட்டை வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 1 மணின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ 1 மணிங்கிறது எத்தனை நிமிடம்? 60 நிமிடமா? அப்போ 60 நிமிடம்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ 1 மணி நேரத்தை எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிறோம், நம்ம நிமிடங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அப்போ 60 நிமிடம் அப்படிங்கிறது எவ்வளோ சதவீதம்? 100%. அப்போ 60 நிமிடங்கிறது எவ்வளோ எடுத்துக்கிறோம்? 100% எடுத்துக்கிட்டோம்னா, அப்போ 2 நிமிடங்கிறது எத்தனை சதவீதம்? அது நமக்கு தெரியாது, அது வந்து எக்ஸ்னு வச்சுக்கிறோம். ரைட்டா? ஸோ டேரெக்டாக டிவைட் பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். எப்படி டிவைட் பண்ணலான்னு பாருங்கள். இந்த 0க்கும் இந்த 0க்கும் கேன்சலு. சரிங்களா? அது 2 டேபிளால் கேன்சல் பண்ணால் 2 2, 2 6. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள் என்ன இருக்குன்னா, என்ன இருக்குது, இங்கே வந்து இங்கே 3 இருக்குது, இங்கே வந்து என்ன இருக்குது, 10 இருக்குது. சரியா? ஸோ அப்போ டைரெக்டாக இருக்கும்போது என்ன பண்ணலாம், எக்ஸ் வந்து கீழே இருக்கு இல்லையா? அப்போ எக்ஸ் வந்து மேலே போகும்போது எப்படி வரும், 10/3 மாறும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10/3. சரிங்களா? ஸோ அப்போ 10/3 நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 3ஆவது டேபிளில் கேன்சல் பண்ணால் 1 3 3, இங்கே கீழே 1, இங்கே வந்து மேலே வந்து 3 9, மிச்சம் 1 இருக்கும் இல்லையா? அந்த 1 அப்படியே வச்சுக்கோங்க. எதாவது டிவைட் பண்ண 3ஆவது டேபிளாக டிவைட் பண்ணப்போ 1/3. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் பாருங்கள், 3 1/3. இதான் ஆன்சரு. ஆப்ஷனில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இருந்தால் அதனது ஆன்சர். இதுக்கு எங்கே இருக்குன்னா, எங்கே இருக்குது, பெர்ஃபெக்டாக ஆப்ஷன் ஏல இருக்குது. 3 1/3 இஸ் த கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பள்ளியில் உள்ள 1400 மாணவர்களில் 420 பேர் மாணவிகள். பள்ளியில் உள்ள மாணவர்களின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ ஒரு பள்ளியில் வந்து மொத்தம் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து 1400 மாணவர்கள். அந்த 1400 மாணவர்களில் 420 பேர் என்னது, மாணவிகள், அதாவது கேர்ள்ஸு. ஓகே, ஸோ பாய்ஸோட சதவீதத்தை வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரைட்டு. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்ம 2 விதத்தில் போடலாம். 2 மெத்தடுமே நான் என்ன பண்ணுறேன், டீச் பண்ணுறேன். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும்
அதை வந்து என்ன பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. ரைட்டா? ரைட்டு. இப்போது 1400 வந்து என்ன பண்ணணும், நம்ம 100% எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ 1400 100% எடுத்துக்கிறோம். இப்போ 1400 100% எடுத்துக்கிட்டோம். சரியா? இப்போ 10% மாற்ற போகிறோம். 10% மாற்றினா என்ன பண்ணணும், ரெண்டு சைடும் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுவோம். இந்த பக்கம் ஒரு ஜீரோ கன்வெர்ட் பண்ணுங்க, இந்த பக்கம் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுங்க. அப்போ 10%ங்கிறது எவ்வளோ அப்படின்னா, 10%ங்கிறது எவ்வளவு, 10%ங்கிறது எவ்வளவு, 140. 10%ங்கிறது 140. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ 30% வேணும் நமக்கு. 30%க்கு என்ன பண்ணுவோம், இதை 3ஆல் பெருக்கலாமா? இதை 3ஆல் பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடச்சிரும், 30% ஆயிரும். அப்போ 3ஆல் பெருக்கணும் ஆயிரும், இங்கே 30%. 3ஆல் பெருக்கணும்னா 30%. சரிங்களா? அப்போ இந்த பக்கமும் என்ன பண்ணணும், இந்த பக்கம் 3ஆல் பெருக்கிறோம்ல, அப்போ இந்த பக்கம் 3ஆல் பெருக்குங்க. எவ்வளோ, 3ஆல் பெருக்குனா எவ்வளவு, 3 டைம் 100 எவ்வளவு, 300. அதுக்கப்புறம் 3 டைம் 40 எவ்வளவு, ஒரு 120. எவ்வளோ ஆச்சு, 420 ஆச்சா? ரைட்டு. அப்போ 30%ங்கிறது எவ்வளவு, 420. 30%ங்கிறது நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, எவ்வளோ கிடச்சிருக்கு, 420 கிடச்சிருக்கு. 30%ங்கிறது 420. இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 420 மாணவிகள் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ 420 மாணவிகளின் சதவீதம் எவ்வளவு, 30%. ஓகேவா? அப்போ இருக்கக்கூடிய 1400 மாணவர்களில் 30% மாணவிகள் அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய 70% யாரு, ஆண்கள். அதாவது என்னது, பாய்ஸ். ஓகேவா? மாணவர்கள். அப்போ ஆன்சர் வந்து பாருங்கள் என்னதுன்னா, என்னது, 70%. அவ்வளோதான். ஓகேவா? நம்ம கொஸ்டின் புரிஞ்சால் ஈஸியாக போடலாம். 420 கொடுத்துருக்காங்க, 420 பேர் வந்து கேர்ள்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 420 எத்தனை சதவீதம் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 420ங்கிற அளவு 30%. ஓகேவா? அப்போ 30% கேர்ள்ஸாக இருந்தால் ரிமைனிங் 70% யார் இருப்பாங்க, பாய்ஸாக இருப்பாங்க. அதான் ஆன்சர். அப்போ 70% என்னது, மாணவர்கள். இது ஒரு மெத்தடு. இல்லை அப்படின்னா நம்ம வழக்கமாக போடக்கூடிய மெத்தட்லையும் போடலாம். எப்படி போடலான்னு பாருங்கள். இப்போ வந்து எவ்வளவு, 1400 வந்து நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோம், 100% எடுத்துக்கிறோம். 1400 100% எடுத்துக்கிறோம். சரியா? அடுத்து 420 எத்தனை சதவீதம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 420 எத்தனை சதவீதம் அப்படின்னு கண்டுபிடிச்சா நமக்கு என்னது ஆன்சரு. டைரெக்டாக கேன்சல் பண்ணலாம். எப்படி கேன்சல் பண்ண பண்ணுங்க, இந்த 2 ஜீரோவும் இந்த 2 ஜீரோவும் கேன்சல் ஆயிரும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், 2 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 2 டேபிளால் எப்படி கேன்சல் பண்ணலாம்னா, 7 2 14, 7 2 14, இங்கே 2 4, 1 2 மிச்சம் அந்த ஜீரோ அப்படியே சேர்த்துலாம், 210 வருமா? ஸோ மறுபடியும் என்ன பண்ணலாம், 7ஆவது டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 1 7 7, இங்கே 3 21, அந்த ஜீரோவை அப்படியே பக்கத்தில் போட்டுக்கலாம். இப்போ 30. சரிங்களா? அப்போ என்ன இருக்குன்னா, என்ன இருக்குது, இங்கே எக்ஸஸ், இங்கே எக்ஸ் இருக்கா, இங்கே 30 இருக்குது. அப்போ என்ன வரும்னா, எக்ஸஸ் ஈக்குவல் டு 30 வரும். இதை நம்ம கண்டுபிடிச்சோம். சரிங்களா? எக்ஸஸ் ஈக்குவல் டு 30. அப்போ மாணவிகள் வந்து 30%, ரிமைனிங் இருக்கக்கூடிய 70% என்னது, ஆண்கள். அதாவது என்னது, மாணவர்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ 2 மெத்தட் இருக்குது, 2 மெத்தடுமே டீச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்து என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 48 என்பது எந்த எண்ணின் 32% ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 48 என்பது எந்த எண்ணின் 32% ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது கீழே வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ஆப்ஷன்னா, 150, 200, 350, 400. சரியா? இந்த எண்ணோட, இந்த எண்ணில் ஏதாவது ஒரு எண்ணு தான் 32%ஓட 48. புரியுதுங்களா? இப்போ கொஸ்டின் நல்லா பாருங்கள். என்ன கொடுத்துருக்கோம், 48 என்பது எந்த எண்ணின் 32% ஆகும். அப்போ நான் அந்த 4 ஆப்ஷனில் இருக்குல்ல, இந்த 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு எண்ணோட 32% என்னது, 48. அப்போ அந்த எண் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த 48 என்பது எந்த எண்ணின் 32% ஆகும்னு கேட்டிருக்காங்களே. அப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷனோட 32% தான் 48. அப்போ அந்த ஆப்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ 48 அப்படிங்கிறது எவ்வளவு, 48 அப்படிங்கிறது 32% அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ 100% எவ்வளோ
அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 100% எவ்வளோ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி போடக்கூடிய மெத்தட் தான். சரிங்களா? 16ஆம் வாய்ப்பாடால் கேன்சல் பண்ணலாம். 1 16 16, 2 16 32, இங்கே 2. சரிங்களா? ரைட்டு. இங்கே 3 16 48. ஓகே. அடுத்து பாருங்க, 2ஆவது வாய்ப்பாடால் கேன்சல் பண்ணலாம். 4 2 2, இங்கே 50 2 100, 50 2 100. ரைட்டு. இப்போ என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, இங்கே எவ்வளோ இருக்குது, 50 இருக்குது. இங்கே எவ்வளோ இருக்குது, 3 இருக்குது. ரைட்டா? அப்போ 3 இன்ட்டு 50 எவ்வளவு, 3 இன்ட்டு 50 150. 3 இன்ட்டு 50 எவ்வளவு, 150. அப்போ 150 என்னது ஆன்சரு. 150 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். எங்கே இருக்குது, இருக்குது. எங்கே இருக்குன்னா எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்டான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 400-இன் 30% மதிப்பின் 25% என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா, 400, அந்த 400க்கு 30% கண்டுபிடிச்சோன்னா ஒரு மதிப்பு கிடைக்கும். அந்த மதிப்போட 25% கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ எப்படி போடலான்னு பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 400ஆ? அப்போ 400, அப்போ 400ல் எவ்வளவு, 30%. இப்போ சதவீதனால எவ்வளவு, 100. அப்போ கீழே வந்து 100ஆல் டிவைட் பண்ணிக்கும். அடுத்து என்னது, 25%. சதவீதனால எவ்வளவு, 100. இப்போ 100ஆல் கீழே டிவைட் பண்ணுங்க. ரைட்டா? ரைட்டு. இப்போ கேன்சல் பண்ணலாம். எப்படி கேன்சல் பண்ணலாம் பாருங்க. இந்த 2 0, இந்த 2 0 கேன்சல். சரிங்களா? அடுத்து பாருங்க எப்படி கேன்சல் பண்ணலாம்னா, 1 25 25, 4 25 100. சரி, ரைட்டா? அப்போ இங்கே கீழே 4 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், அடுத்து இந்த 4ஐயும் இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணலாம். ஓகே. அப்போ கடைசியாக என்ன இருக்குன்னா என்ன இருக்கும், கடைசியாக இங்கே 30 மட்டும் இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னென்னா 30. ஆன்சர் பாருங்கள் 30. இப்போ எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 6 என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு எண்ணின் 75%க்கும் அந்த எண்ணின் 60%க்கும் இடையே உள்ள வித்தியாசம் 82.5 எனில் அந்த எண்ணின் 20% காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினில் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, 75%, 60%, இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு, 15%. ஓகேவா? இந்த 2%க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, 15%. சரிங்களா? அப்போ அந்த 15% தான் எவ்வளவு அப்படின்னா எவ்வளவு, 82.5. ஓகே. என்ன கேட்டிருக்காங்க, 20% காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா? அப்போ 20% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சா வந்துடும், ஆன்சர் வந்துடும். ஓகே. அப்போ டிவைட் பண்ண டேரெக்டாக எப்படி டிவைட் பண்ணலாம்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். 5ஆவது டேபிளெலாம் கேன்சல் பண்ணலாம். 3 5 15, இங்கே வந்து 4 5 20. அதுக்கப்புறம் 3 டேபிளெலாம் கேன்சல் பண்ணால் 1 3 3, இங்கே வந்து 1 3 3 2 3 6, மிச்சம் 1, சரி மிச்சம் 2 பக்கத்தில் போட்டோம்னா 7 3 21, மிச்சம் 1 15, 5 3 15. இப்போ 27.5. ஓகே. அப்போ இப்போ கீழே வந்து இங்கே 4 இருக்குது, இங்கே வந்து என்ன இருக்குது, 27.5 இருக்குது. இது ரெண்டையும் பேருக்குன்னு ஆன்சரு. அப்போ 4 இன்ட்டு 27.5. சரியா? இந்த 27.5 ஃபஸ்ட்டு 25 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2.5 தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. 27.5 2ஆக பிரிச்சுக்கோங்க. 25 ப்ளஸ் என்னது 2.5. ஓகேவா? இப்போ 4 25 அளவு 100. ஓகே. 4 25 100. அதுக்கப்புறம் 4 2.5 அளவு 10. அப்போ ஆன்சர் பாருங்க அளவு 110. ஆன்சர் அளவு 110. ஸோ 110 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷனில் இருக்குது. எங்கே இருக்குன்னா எங்கே இருக்குது, ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு எண்ணை 20% குறைத்தால் 80 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு எண்ணை வந்து 20% குறைக்கிறாங்க. அப்போ சதவீதனால நமக்கு என்னது 100. அப்போ 100ல் 20 குறைச்சிருங்க. அப்போ எவ்வளோனா 80%ங்கிறது 80. சரியா? அப்போ 80%ங்கிறது எவ்வளவு, 80. அப்போ 100% எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ டிவைட் பை 100% எவ்வளவு, அதை வந்து நம்ம எக்ஸ்னு வச்சுக்கணும். சரியா? இப்போ கேன்சல் பண்ணலாம். எப்படி கேன்சல் பண்ணலாம், 80க்கு 80 கேன்சல். ஓகே. அப்போ என்ன இருக்குது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100. அப்போ ஆன்சர் பாருங்கள் என்ன இருக்குன்னா என்ன இருக்குது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100. ஓகே. ஆப்ஷனில் 100 இருக்கான்னு பாருங்கள். இருக்குது. எங்கே இருக்குன்னா எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ 100 இஸ் த கரெக்டான ஆன்சர்.
அடுத்து கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஒரு எண்ணை நூத்து ஒரு எண்ணெய் 18% அதிகரித்தால் 236 கிடைக்கிறது எனில், அந்த எண்ணை காண்க அப்படின்னு குடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி போட்டோம் இல்லையா? சம் நம்பர் 7 அதே மாரி தான். அங்க என்னன்னா குறைக்கிறாங்க. 20% குறைச்சாங்க. அதே மாரி இங்க என்ன பண்றாங்க? 18% அதிகரிக்கிறாங்க. அப்ப சதவீதம்னா என்னது? 100. எவ்வளோ அதிகரிக்கிறாங்க? 18% அதிகரிக்கிறாங்க. அப்ப 100 + 18 118. 100 + 18 118. 118ங்கிறது என்னது? 236 அப்படின்னா 100% எவ்வளோ? அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ ஆன்ஸரை கண்டுபிடிச்சு ஆன்ஸரை மறக்காம என்ன பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஒரு எண்ணானது 25% அதிகரிக்கப்பட்டு பிறகு 20% குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடல் எப்படி போடலான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தாங்க? 25% அதிகரிக்கப்பட்டு, அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? 25% குறைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுக்குறாங்களா? அப்போ இந்த மாதிரி அதிகரிக்கப்பட்டு குறைக்கப்பட்டு அப்படின்னு இருந்தாலே நமக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, அது ஃபார்முலா என்ன அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸு. ஓகே, அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ளஸ் ஆர் மைனஸ்ஸு ஒய். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? எக்ஸையும் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணி ஸோ அதை வந்து என்ன பண்ணலாம்? 100ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்னது? ஆன்சர் வந்துடும். சரியா? ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ ப்ளஸ் வருமா மைனஸ் வருமானா அதிகரிக்கப்பட்டு அப்படின்றது இல்லையா? ஸோ அப்போ அதிகரிக்கப்பட்டுனா ப்ளஸ் யூஸ் பண்ணுவோம், குறைக்கப்பட்டுனா மைனஸ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ 1% ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு 25% இருக்கு இல்லையா? அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து இருக்கக்கூடிய 20% ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்கு? 25% அதிகரிக்கப்பட்டுன்னு இருக்கா? அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? என்ன யூஸ் பண்ணோம்? ப்ளஸ்ஸு 25. ஓகேவா? அப்போ 25 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஸ்டின் என்ன இருக்கு? 20% குறைக்கப்படுகிறதுன்னு இருக்கு. இப்போ குறைக்கப்படுகிறேன் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? மைனஸ் யூஸ் பண்ணோம். அப்போ -20 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸையும் மைனஸையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? மைனஸ் வரும். அந்த இடத்துல மைனஸ் போட்டுட்டு எக்ஸையும் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸோட வேல்யூ 25, ஒய்யோட வேல்யூ 20. ஓகே, இதை வந்து நம்ம 100ஆல் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 25லேருந்து 20 சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும்னா என்ன வரும்? ஓகே, நமக்கு வரக்கூடியது வந்து என்னது? 5. ஓகே, ப்ளஸ் 5. ஸோ இப்போ இங்கே 5 இங்கே உள்ள போட்டுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்குருவோம். ஓகே, ஸோ அப்போ அடுத்து வந்து என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகும். மேலே என்ன இருக்குது? 25 × 2. இப்போ 25 × 2 எவ்வளவு? 50. ஓகே, அதுக்கப்புறம் கீழே என்ன இருக்குது? டிவைட் பை 10 இருக்கா? ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சுல 100ல். அப்போ 10 தானே இருக்கும்? 10. ஓகே, ஸோ இப்போ ஃபர்தராக நம்ம கேன்சல் பண்ணால் 1 10 10, 5 10 50. ஓகே, அப்போ என்ன இருக்குன்னா என்ன இருக்கும்? 5 - 5, 5 - 5 என்ன வரும்னா 5 - 5 என்னது? 0. அப்போ ஜீரோனா என்ன அர்த்தம்? மாற்றம் இல்லை, அதான் அர்த்தம். ஓகேவா? ஸோ ஆப்ஷனில் பாருங்கள் என்ன இருக்குன்னா என்ன இருக்குது? மாற்றம் இல்லைன்னு இருக்கா? அப்போ ஆன்சர் வந்து என்னது? மாற்றம் இல்லை. ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்பர் 10. ஸோ பயிற்சி 4.1 பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை சம் இருக்குன்னா 10 சம்மு தான் இருக்குது. அந்த 10 சம்மை என்ன பண்ணிட்டேன்? டீச் பண்ணிட்டேன். ஒரு சம்முக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்கேன்? ஃபார்மேட் சொல்லியிருக்கேன். ஆன்சர் வந்து என்ன பண்ணுங்கள்? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து கடைசி கொஸ்டின் பாருங்க. 10வது கொஸ்டின். ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் 5:3 ஆகும். அப்போ மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதத்தை விகிதமாக கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 5:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை. அப்போ அந்த தேர்வில் வந்து 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியின் சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ரைட்டு. இப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த மாணவர் மாணவிகளின் விகிதத்தை நம்ம எப்படி கொடுத்துருக்காங்க? 5:3ன்னு கொடுத்துருக்காங்களே. ரைட்டு. அதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்? 500:3ன்னு எடுத்துக்கிறோம். அதாவது 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 5:3 நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? எப்படி எடுத்துக்கிறோம்? 500:300. ஏன்னா நம்ம சதவீதம் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம்? 500:3ன்னு எடுத்துக்கிறோம். சரியா? ரைட்டு. இப்போ இந்த 500:3 அப்படிங்கிறது எத்தனை சதவீதம்? எத்தனை சதவீதம்? 100%. சரிங்களா? அப்போ 100% நம்ம எப்படி எப்படி எடுத்துருக்கோம்னா எப்படி எடுத்துருக்கோம்? 500
300 எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 10% ஈஸியாக கண்டுபிடிக்கலாமா? 10% கண்டுபிடிக்க என்ன செய்வோம்? 10%க்கு என்ன பண்ணுவோம்? ஒரு இந்த பக்கம் ஒரு ஜீரோ, இந்த பக்கம் ஒரு ஜீரோ கண்டுபிடிச்சோம்னா கேன்சல் பண்ணோம்னா 10% கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 10% எவ்வளோன்னா எவ்வளவு? 50:30 அப்படின்னு வரும். இது வந்து எவ்வளவு? 10%. நல்லா புரிஞ்சா? ரைட்டு. இப்போ இதில் 1% நம்ம கண்டுபிடிக்கலாமா? அப்போ 1% எப்படி கண்டுபிடிப்போம்? 1% என்ன பண்ணுவோம்? இன்னும் என்ன பண்ணலாம்? இந்த பக்கம் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணி நான் கிடச்சிடும். 1% கிடச்சிடும். அப்போ 5:3 அப்படின்னு கிடச்சிருமா? ரைட்டு. இப்போ இந்த 5ங்கிறது என்னது? மாணவர்கள். சரியா? இந்த 3ங்கிறது என்னது? மாணவிகள். ஓகே. எத்தனை மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை? 16% மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை. இங்கே கொடுத்துருக்காங்களே கொஸ்டினில் 16% மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை. ஓகே. அப்போ இங்கே 5ங்கிறது என்னது? 5% யாரை குறிக்குது? மாணவர்கள் குறிக்குது. அப்போ இது கூட நம்ம 16 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 16 × 5. சரியா? ரைட்டு. ஸோ இப்போ இந்த 3ங்கிறது எதை குறிக்குது? மாணவிகள் குறிக்குது. அப்போ மாணவிகள் எத்தனை சதவீதம் தேர்ச்சி பெறவில்லை? 8% தேர்ச்சி பெறவில்லை. அப்போ இது கூட நம்ம 8 வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். சரியா? ரைட்டு. இப்போ 16 எவ்வளவு? 16 30. அப்போ 30ன்னு வச்சுக்கிடுவோம். ஓகே. அதுக்கப்புறம் அங்கே என்ன இருக்கு? அங்கே 3 24. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 3 24. அப்போ 24 இங்கிட்டு வச்சுக்குவோம். சரிங்களா? ரைட்டு. ஓகே. ஸோ இப்போ நம்ம மொத்த மாணவர்கள் எவ்வளோனா அவ்வளவு 500:3 இருந்தாலும் எடுத்தோம். அதாவது அவங்க கொடுத்துருக்குது 5:3. நம்ம சதவீதம் ஏற்பட்ட சதவீத மாற்றம் தானே கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்கிட்டோம்? 500:3 எடுத்துக்கிட்டோம் இல்லையா? அப்போ 500 பேர் வந்து என்னது? மாணவர்கள். சரியா? 300 பேர் வந்து மாணவிகள். ம் ஓகே. ஸோ இப்போ 500ல் 16 சரி, இந்த 16 80. 16 80. இங்கே என்ன வரும்னா 80 வரும். நான் 30ன்னு போட்டிருக்கேன். அப்போ 16 80. இங்கே 80ன்னு போட்டுக்கிறோம். சரியா? இப்போ இந்த 80 இந்த மொத்த மாணவர்கள் எவ்வளவு? 500. அந்த 500லேருந்து என்ன பண்ணுறோம்? கழிக்கிறோம். கழிச்சோம்னா எவ்வளோ வரும்னா எவ்வளோ வரும்? 420 வரும். சரியா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி மொத்த மாணவிகள் வந்து எவ்வளவு? 300. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 24 கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? அப்போ இந்த 24 கழிக்கிறோம். கழிச்சோம்னா என்ன வரும்? 276 வரும். 276. இப்போ இது ரெண்டையும் கூட்டுங்க. 420 + 276. 420 + 276 கூட்டினா எவ்வளோ வரும்? 696 வருமா? இந்த 696 அப்படியே போட்டுக்குருவோம். மொத்தம் அந்த ஸ்ட்ரென்த் எவ்வளவு? 500 மாணவர்கள், 300 மாணவிகள், மொத்தம் 800. அந்த 800 கீழே போட்டுக்குருவோம். சதவீதம் அப்படிங்கிறனால என்ன பண்ணுவோம்? 100ஆல் பெருக்குவோம். சரியா? இப்போ ஈஸியாக என்ன பண்ணலாம்? நம்ம பெருக்கிடலாம். பாருங்கள், இந்த 2 ஜீரோ இந்த 2 ஜீரோ கேன்சலு. ஓகே. ஸோ 8ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 4 8. ஓகே. 5 40, 6 48, 7 56, 8 8 64. 8 64. அப்போ இங்கே 8. மிச்சம் 5 இருக்கும். 56. 7 56. அப்போ எத்தனை வரும்? அது 87 வருது. ஓகே. அப்போ தேர்ச்சி பெறாத மாணவ மாணவியின் சதவீதம் எவ்வளோனா 87%. 87 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். இருக்கும். இருந்தால் அதான் எனது ஆன்சரு. 87 இருக்குது. எங்கே இருக்குது? பெர்ஃபெக்டாக இருக்குது ஆப்ஷன் ஏல. ஸோ ஆப்ஷன் ஏ தான் எனது கரெக்டான ஆன்சரு. ஸோ எந்த ஒரு கொஷின் புரியலைன்னா அந்த கொஷின் வந்து என்ன பண்ணுங்கள்? கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்? அகைன் வந்து என்ன பண்ணுறேன்? எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி அண்ட் டெட் எக்ஸாமுக்கான மேக்ஸு மற்றும் சயின்ஸ் வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதோட என்ன முடிஞ்சுன்னா வாழ்வியல் கணிதத்தில் உள்ள சதவீதங்கிற டாப்பிக்கில் பயிற்சி 4.1 உள்ள 10 கணக்கு வந்து முடிஞ்சிருக்கு. ஓகே. அடுத்து வந்து என்னென்னா கொள்குறி வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.